அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். இரத்தத்தில் வெள்ளை அணுக்களும் சிகப்பு அணுக்களும் எப்படி இருப்பது அவசியமோ அதே போல மனித உடல் வெறும் சதையாலும் எலும்புகளாலும் ஆனது மட்டுமல்ல, மனித உடல் உணர்வுகளால் ஆனது என்பதை புரிந்து கொண்டால் நமக்கு மத்தியிலே ஏற்படுகின்ற பிணக்குகள் எல்லாம் இணக்கமாகி போகும். ஏன் பிணக்கு ஏற்படுகிறது? மனஸ்தாபம் என்று தமிழிலே கூறுவோம் அல்லவா? இவைகள் ஏன் ஏற்படுகிறது என்று பார்த்தால், ஒருவர் மற்றவரின் உணர்வுகளை மதிக்க தவறுகின்ற பொழுது, ஒருவர் மற்றவரின் உணர்வுகளை காயப்படுத்துகின்ற பொழுது, ஒருவர் மற்றவரின் உணர்வுகளை அழுத்தி தன் உணர்வுகளை உயர்த்தி பிடிக்கின்ற பொழுது கோபம் ஏற்பட்டு அதனால் மனஸ்தாபம் ஏற்படுகிறது. ஒரு தீயிலே தீப்பட்டு ஒரு புண் ஏற்பட்டாலும் அது கூட சீக்கிரம் மாறிவிடும். ஆனால் மனதில் ஏற்பட்ட ரணங்களும் காயங்களும் ஆறுவதற்கு மிக நீண்ட நாள் தேவைப்படும். காரணம், மனக்காயம் என்பது மென்மையான பகுதியிலே ஏற்பட்டிருக்கின்ற காயம். அதனால்தான் அல் குர்ஆனும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மனித உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கக்கூடிய அத்தனை வழிகாட்டுதலும் இவர்களின் மூலமாக, நபி மொழிகளின் மூலமாக மனித குலத்திற்கு எடுத்துரைக்கப்படுகிறது. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்நாளிலே மற்றவர் நோகும்படி அவர்கள் நடந்து கொள்ளவே இல்லை என்பதுதான் வரலாற்றினுடைய, அவர்கள் வழியை பின்பற்றுகின்ற, அவர்களுடைய சுன்னத்துகளை இன்ச்சாக ஆய்வு செய்து பின்பற்றுகிறவர்களுக்கு முதல் சுன்னாவாக மற்றவர்களுக்கு உணர்வை மதிப்பளிப்பதுதான் என்பதை புரிந்து கொண்டால் மற்றவர்களோடு இணக்கமாக நாம் வாழ ஆரம்பித்து விடுவோம். உணர்வுகளை மதிப்போம், இறையருளை பெறுவோம்.